ஹாய் டு ஆல். இன்றைக்கி நம்ம கிளாஸ் 12 கெமிஸ்ட்ரி பார்ட் 2ல் இருக்க சாப்டர் 9 அமைன் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அமைன் இஸ் அவர் ஒன் ஆஃப் த ஆர்கானிக் காம்பவுண்ட் நமக்கு. ஸோ அமைனை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் அமோனியா. டெரிவேட்டிவ் ஆஃப் அமோனியானா இப்போ நமக்கு NH3. ஓகேவா? இஸ் அப்டைன் பை ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் 1, 2 ஆர் ஆல் தி 3 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். ஸோ இதில் இருக்க 3 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸையுமே வந்து ஆல்கைல் ஒரு அரைல் குரூப்பில் ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதில் 3 ஹைட்ரஜன் இருக்குது. இதோட கிளாஸிஃபிகேஷன் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா இதில் 3 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. அது ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் மட்டும் நமக்கு ரீப்ளேஸ் பண்ணிச்சுன்னா அது ப்ரைமரி அமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2 ஹைட்ரஜனை ரிப்ளேஸ் பண்ணுது, ஆல்கைல் ஒரு அரைல் குரூப் போயிட்டு ரிப்ளேஸ் பண்ணுது அப்படின்னா அது வந்து செகண்டரி. அப்படி இல்லைன்னா அது இன்னொன்று வந்து 3மே டிஃப்ரெண்ட்டாக ஆகிடுச்சு அப்படின்னா அது டெர்ஷரி. ஸோ அதுதான் நமக்கு இங்கே கிளாஸிஃபிகேஷனில் பின்னாடி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அமைன்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் அஸ் ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரின்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் டிபெண்டிங் அப்பான் த நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் ரீப்ளேஸ் பை ஆல்கைல் ஆர் அரைல் குரூப். சொன்னதில்ல அதுதான். ஸோ அது ரிப்ளேஸ் பண்ணுறதை பொறுத்து தான் நமக்கு அது என்ன ஆகும்னா வேரி ஆகிறது தெரியும். இஃப் ஒன் ஹைட்ரஜன் ஆட்டம் ஆஃப் அமோனியா ரீப்ளேஸ்ட் ஆர்னா என்னது ஆல்கைல் ஆர் அரைல் குரூப். ஓகே, we get எப்படி கிடைக்கும் நமக்கு RNH2 or ARNH2ன்னு கிடைக்கும் நமக்கு. ப்ரைமரி அமைன் இதை தான் சொல்லுவாங்க. இஃப் 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஆஃப் அமோனியா ஆர் 1 ஹைட்ரஜன் ஆட்டம் 2 இது மாறிட்டு RNH2 இந்த மாதிரி கிடைக்காது, இது ரீப்ளேஸ் பை அனதர் ஆல்கைல் குரூப்பாக மாறும் நமக்கு. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? இன்னொன்று வந்து NH R' கிடைக்கிறது செகண்டரி அமைன். ஓகேவா? இதே டெர்ஷரி அமைன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் அனதர் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, இன்னும் ஒன்றும் ரீப்ளேஸ் ஆகிடும், அதை டெர்ஷரி அமைன். ஸோ இங்கே அதுதான் வந்து நான் சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ NH3ன்றது நமக்கு அமைனோட ஸ்ட்ரக்சரா. ஸோ இப்போ என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒரு ஹைட்ரஜன் அது ஆல்கைல் ஒரு அரைலாக மாறுச்சு அப்படின்னா நமக்கு என்னது பேலன்ஸ் 2 ஹைட்ரஜன் இருக்கும். இது நமக்கு ப்ரைமரி. இந்த மாதிரி எழுதி படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா செகண்டரியில் ஆல்கைல் ஒரு அரைல் குரூப்பு ஒன்று வந்திருக்கு. அகெயின் இன்னொன்று AR' எதுக்காக டேஷில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன்? ஜஸ்ட் வேரியேட் பண்ணி காட்டுறதுக்கு தான். பட் ரெண்டுமே வந்து ஆல்கைல் ஒரு அரைல் குரூப் தான். ஒரு ஹைட்ரஜன் வந்திருக்கு. ஸோ இது நமக்கு செகண்டரி. டெர்ஷரி பார்த்தோம் அப்படின்னா 3மே நமக்கு மாறிடும். ஓகேங்களா? ஸோ 3த்தையும் வேரியேட் பண்ணுறதுக்காக தான் R', சொல்லி இங்கே வேரியேஷன் பண்ணி காட்டியிருக்கேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா அமைன்ஸ் ஆர் செட் டு பி சிம்பிள். அமைன்ஸை வந்து சிம்பிள்னு சொல்கிறாங்க. எப்படி இருந்தால் அது சிம்பிள்னு சொல்லுவாங்கன்னா when all the alkyl or aryl groups are same. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைமரியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆல்கைல் ஒரு அரைல் குரூப் தான் நமக்கு இருக்குது. ஸோ அதில் வந்து எந்த வேரியேஷன்ஸும் காட்ட முடியாது. பட் செகண்டரியில் பார்த்தீங்கன்னா we have 2 different types of alkyl and aryl group இருக்குது. அந்த ரெண்டுமே வந்து சேமாக இருந்துச்சு, லைக் CH3 அந்த மாதிரி சேம் மெத்தைல் ஆர் ஏதோ ஒன்று குரூப் நமக்கு நிறைய இருக்குல்ல ஆல்கைல் ஆர் அரைல் குரூப்ஸு. ஸோ வந்து எல்லாமே ரெண்டுமே மெத்தைலாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நமக்கு என்னது அது வந்து சேமில் வரும், சிம்பிளில் வரும். இதே வந்து ரெண்டுமே டிஃப்ரெண்ட், அதாவது ஒன்று வந்து ஆல்கைல் குரூப் இன்னொன்று வந்து அரைல் குரூப் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மிக்சர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நமக்கு கிளாஸிஃபிகேஷன் அப்படின்ற டாப்பிக்கில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கப்புறம் இங்கே இன்ட்ரடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷனில் என்ன சொல்கிறாங்க? அமைன்ஸ் ஆர் கன்ஸ்டிடியூட்டிங் இம்பார்ட்டன்ட் கிளாஸ் ஆஃப் த ஆர்கானிக். இது ஒரு நமக்கு ஒன் ஆஃப் த ஆர்கானிக் காம்பவுண்ட்னு சொல்கிறாங்களா. ஸோ இன் நேச்சரில் தே அக்கர் அமாங் புரோட்டீன், விட்டமின், ஆல்கலாய்ட்ஸ் ஆர் ஹார்மோன்ஸ். ஸோ இதெல்லாம் நேச்சுரலி நமக்கு கிடைக்குது. இதே சிந்தட்டிக்கில் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க அப்படின்னா பாலிமர்ஸ், டைஸ்டப்ஸு, ட்ரக்ஸ் இதெல்லாம் நமக்கு எதில் கிடைக்குதுன்னா சிந்தட்டிக்கில் சொல்கிறாங்க. இது வந்து 2 பயாலஜிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்டாக இருக்குது. நேம்லி என்ன பயாலஜிக்கல் ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் கிடைக்குதுன்னா ஆடெனிலின் அண்ட் எபிட்ரின். ஸோ போத் கண்டைனிங், இது ரெண்டுமே எதை கண்டெயின் பண்ணியிருக்குன்னா செகண்டரி அமினோ குரூப்பை தான் இது கண்டெயின் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு யூஸ்டு டு இது எதுக்காக யூஸ் ஆகுது? இன்க்ரீஸ் த பிளட் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு ட்ரக்காக இதை நமக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதே நோவாசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு நமக்கு சிந்தட்டிக் அமினோ காம்பவுண்ட் தான். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அனஸ்தெட்டிக் டென்டிஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பெனட்ரிலரி as well known the anasthenic ட்ரக்காக யூஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் ஆல்சோ கண்டெயின். இதில் வந்து டெரிட்டரி அமைன் குரூப் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு
குவாட்டர்னரி அமோனியம் சால்ட்ஸ் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா சர்ஃபெக்டன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நான் இங்கே சிம்பிளாக எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா நோட்ஸ் மாதிரி அமைன்ஸ் கேன் பி கிளாஸிஃபைட் இன் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நமக்கு கிடைக்குது. ஒன்று நேச்சுரலி அமைன் கிடைக்குது, சிந்தட்டிக்காகவும் கிடைக்குது. ஸோ நேச்சுரல்ன்றது நேச்சுரலாக அதில் இருக்க விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறது. இதே சிந்தட்டிக்னால் வந்து மேன்மேடு, நம்ம ஹியூமன் மேட் மூலயமா கிடைக்கிறது. ஸோ அதை யூஸ் பண்ணி ட்ரக்ஸ் பண்ணுறாங்க, டை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நொவாசன் அப்படின்றது வந்து ஒரு டென்டிஸ்ட்ரி அனஸ்தேஷியாவில் யூஸ் பண்ணுறாங்க. இதே செகண்டரி அமைன் பார்த்தோம் அப்படின்னா ஆட்ரினலின், எபிட்ரினலின், இது ரெண்டுமே டு இன்க்ரீஸ் த பிளட் ப்ரெஷராக கிடைக்குது. ஸோ டெர்ஷரியில் பார்த்தோன்னா பெனட்ரிலின், நெக்ஸ்ட்டு ஹிஸ்டமின் ட்ரக்காக இது யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு குவாட்டர்னரி பார்த்தோம் அப்படின்னா சர்ஃபெக்டண்ட்டாக யூஸ் பண்ணாங்க. இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்கிறது தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். நீங்களும் ஜஸ்ட் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி சைடில் எழுதி வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் டைமில் சீக்கிரமாக வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வேறு பேப்பரில் நோட்ஸ் மாதிரி எழுதியும் படிக்கலாம், பட் உங்களுக்கு நிறைய ரிசோர்ஸஸ் ஆகிடும். ஸோ அந்த ரிசோர்ஸஸ்லாம் கேரி பண்ணணும், கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமைன் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அமைனோட ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரமிடல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருக்காங்க. இது நமக்கு sp3 ஹைப்ரிடைசேஷன் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? sp3 ஹைப்ரிடைசேஷன் இந்த அமைனோட ஸ்ட்ரக்சர் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 1 இது NH3 தானே நமக்கு. ஸோ இது NH3 ரெண்டுமே இப்படி ஓவர்லேப் ஆகி வருது. ஓகேங்களா? ஸோ இது வந்து அன்ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸு. இது நமக்கு என்ன ஆகுது? அன்ஷேர் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணாது. அதர் 3மே நமக்கு CH3. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 3 பாண்ட் பேர் ஆஃப் N ஓவர்லேப், 3 பாண்ட் பேர் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ இது எல்லாமே என்ன ஆகுது? இது எல்லாமே இந்த என் மேலே போயிட்டு ஓவர்லேப் ஆகுது. அப்புறம் 3 பாண்ட் பேர் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ இது எல்லாமே பேர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸாக இருக்குது. ஏன் அப்படி இருக்குன்னா டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் அன்ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் பாண்ட் ஆங்கிள். ஸோ இதோட பாண்ட் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்னா லெஸ் தென் 109.5 டிகிரியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே 108 டிகிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு இந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. புரிஞ்சிச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.